நாளைக்கு வரைக்கும் சாய்ஸ் லாக்கிங் எனேபிள் பண்ணியிருக்கிறாங்க. ஈவன் சாய்ஸ் ஃபில்லிங்கு இன்னைக்கு நைட்டோட முடிக்கிற மாதிரியும் இல்லை நாளைக்கு காலையில் முடிக்கிற மாதிரியும் ஷெடியூல் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் ஆனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா நாளைக்கு நைட்டு 12 மணி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன், ரெசிக்னேஷன், சாய்ஸ் ஃபில்லிங் எல்லாமே தட் இஸ் ஆக்டிவ் ஓப்பன்டு. ரெசிக்னேஷன் ஓப்பன் சொல்லலாம். இந்த வியூ ஆஃப் அடிஷ்னல் சீட். ஸோ சில டீம்டு யூனிவர்சிட்டி ஐம் எக்ஸ்பெக்டட் ஆல்வேஸ் எல்லா வீடியோவும் சொல்லியிருக்கிறேன், ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி 150 சீட் வந்தே ஆகணும் பழைய காலேஜ்னு சொல்லிட்டேன். அது இல்லாமல் இந்த வியூ நிறைய தமிழ்நாட்டில் இருக்கிற தரம் உயர்ந்த கல்லூரிகளே சில கல்லூரிகள் என்எம்சிக்கு அப்ரோச் பண்ணி 50 சீட் தான் வாங்கினாங்க. திரும்ப எனக்கு 50 சீட்டையும் கொடுங்க, எனக்கு என்ன குறைகள் இருக்குன்ற மாதிரி அப்ரோச் பண்ணுறதை நம்ம கேள்விப்படுறோம். திரும்பவும் முயற்சி பண்ணுறாங்க. ஸோ சீட்கள் அதிகமாக வர 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 நிறைய வாய்ப்புகள் இருக்குன்றது மட்டும்தான் இதில் நோக்கம். பட் நம்ம மார்க் கிடைக்குமா, காம்படிஷன் லெவல் எவ்வளோ இருக்குது, அதுதான் ரொம்ப முக்கியம் இல்லையா? போட்டியானது எங்கேருந்து ஆரம்பிக்குதுங்க? 420 மார்க்லேருந்து ஆரம்பிக்குது. எங்கிட்டே இருக்கிறார் 419 மார்க், 418 மார்க்கு டீம்டு யூனிவர்சிட்டியில் இப்போ போட்டிக்கு வரார். எனக்கு வாங்கி கொடுங்க. சரி, ஓகேப்பா, நீ பரவாயில்ல, வாங்கி போய் வாங்கி கொடுத்துன்ற மாதிரி தான் நான் என்எம்சியில் போகிறோம், எம்சிசி போகிறோம், பெருசாக சேஞ்சஸ் பார்க்குறோம். சரி, கண்டிப்பாக சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க. நீங்க ஜாயின் பண்ணியிருக்கிற காலேஜ் மட்டும் கூட சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க. நீங்க ஜாயின் பண்ணியிருக்கிற அதே அரசு மருத்துவக் கல்லூரிக்கு அதுக்கு மேல நீங்க குவாலிட்டியா பார்த்த டிஎன் மெடிக்கல் செலக்ஷன்ல ஒரு சாய்ஸ் ஃபில் பண்ணிருப்பீங்களா, அதே சாய்ஸ் ஆல் இண்டியா கோட்டால வைக்க. தமிழ்நாட்டில் 5 லட்சம் கட்டணும், அப்பதான் ஸ்டே ரவுண்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அப்ப இங்க ஒரு 25 லட்சம் ஆயிடுச்சா? ஒன்னே தமிழ்நாட்டில் சீட்டு வாங்கினா அதுக்கு ஒரு 5 லட்சம் கட்டணும். அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் சரவணன். இன்னைக்கு எம்பிபிஎஸ் அப்டேட்ல இன்னைக்கு ஒரு முக்கியமான அப்டேட். எம்சிசி திடீர்னு ஒரு ஷாக்கிங் நியூஸா கொடுத்தாங்க. ரிவைஸ்டு ஷெடியூல் அப்போதுண்டா சாமி அப்படின்ற மாதிரியான ஒரு டெட்லைனை கொடுத்தாங்க. சரி, கொடுத்தாலும் அதோட நிப்பாட்டினாங்களா, இல்லைன்னா திரும்பவும் எகைன் நாளைக்கு வரைக்கும் சாய்ஸ் லாக்கிங் எனேபிள் பண்ணியிருக்கிறாங்க. ஈவன் சாய்ஸ் ஃபில்லிங்கு இன்னைக்கு நைட்டோட முடிக்கிற மாதிரியும் இல்லை நாளைக்கு காலையில் முடிக்கிற மாதிரியும் ஷெடியூல் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் ஆனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா நாளைக்கு நைட்டு 12 மணி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எனிவே ரிகார்டிங் எம்சிசி அப்டேட், ஈவன் ஆல் இண்டியா கோட்டா அப்டேட், திரும்ப எகைன் இது ஒரு கன்க்ளூடட் வீடியோவா கூட கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு யோசனை போகுது. இதுக்கப்புறமும் நீங்க ஒரு ஃபைனல் டெசிஷன் போகாம இருந்துடக்கூடாது, ஒரு ஃபைனல் டெசிஷனுக்கு வந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோவா இதை கன்க்ளூட் பண்ண பார்க்கிறேன். நம்பர் 1, ஃபர்ஸ்ட் எம்சிசில இருக்கிற எல்லா மாணவர்களும், முக்கியமாக 3வது ரவுண்டு கவுன்சிலிங் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா தள்ளி போயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். ஏன்னா தமிழ்நாடு மெடிக்கல் சயின்ஸ் கிளியரா சொல்லிட்டாங்க, நீங்க இது மாதிரி மாத்தி போட்டுனே இருப்பீங்க, அதனால நான் ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணாம ஒரு ஷெடியூலையும் ப்ரிப்பேர் பண்ணாம ஃபர்தர் எக்ஸ்டெண்டட் டு ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன் வர வரைக்கும் எக்ஸ்டெண்டட். தட் இஸ் த மீனிங் ஆஃப் தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் கீழே அரசு மருத்துவக் கல்லூரியில இருக்கட்டும், இல்லை பிரைவேட் கல்லூரியா இருக்கட்டும், ரெஜிஸ்ட்ரேஷன், ரெசிக்னேஷன், சாய்ஸ் ஃபில்லிங் எல்லாமே தட் இஸ் ஆக்டிவ் ஓப்பன்டு. ரெசிக்னேஷன் ஓப்பன் சொல்லலாம். ரொம்ப எதிர்பார்த்தது அதுதான், எக்ஸ்பெக்ட் பண்ணதும் அதுதான். ரெசிக்னேஷன் டேட்டை எந்த ஒரு டேட்டும் குறிப்பிடாம தள்ளி வச்சுட்டாங்க. ஸோ இதெல்லாம் அப்படி ஒரு பக்கம் இருக்கணும். சரிங்களா? இதை தாண்டி இதுக்கு பேரலா நம்ம பார்க்கிற சென்டாக் புதுச்சேரி. ஸோ அங்கேயும் எகைன் ஸ்டில் அவங்க இன்னைக்கு நாளைக்கு வரையும் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா அது பிரச்சனை இல்லை, கண்டிப்பா திரும்ப எகைன் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க, அடுத்த வாரம் வரைக்கும் போகலாம். ஸோ ரிவைஸ்டு எம்சிசியோட ஷெடியூல் எப்போதுமே தமிழ்நாடா இருக்கட்டும் பாண்டிச்சேரியா இருக்கட்டும் அஸ் பர் எம்சிசி என்ன சொல்லுதோ அதை தான் செய்வாங்க. அதனால எந்த பயமும் இல்லை. இப்போ ஃபர்ஸ்ட் அந்த பயத்திலேருந்து பவுண்டரியிலேருந்து வெளியில வந்துடுங்க. சரிங்களா? ஸோ நம்பர் 1, சாய்ஸ் ஃபில்லிங்கும் சாய்ஸ் லாங்கிங்கும் அஸ் பர் த லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன் ஒரு பாயிண்ட் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நாளைக்கு ஈவினிங் 5 மணிக்கு நான் லாக்கிங் ஓப்பன் பண்ணேன், நைட்டு 12 மணி கூட லாக் பண்ணுங்க. பட் சாய்ஸ் லாக்கிங் அவங்க டெட்லைன்ல கொடுத்தாலும் கூட ரிசல்ட் டேட்டை தள்ளி போறதுக்கான வாய்ப்புகள் குறைவுதான். ஏன்னா காலேஜ் எல்லா பக்கமும் ஆரம்பிச்சாச்சு, எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ கவுன்சிலிங் ஷெடியூலையும் எவ்வளோ ஏர்லியரா முடிக்கணும். முடிக்க முடியாததுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு. டியூ டு த லேக் ஆஃப் ஃபேக்கல்டி, ஈவன் என்ஆர்ஐ சீட்ஸ் வெரிஃபிகேஷன்ஸ், என்ஆர்ஐ லிஸ்ட் வெரிஃபிகேஷன், என்எம்சியோடைய டிலேடு, அதே மட்டும் இல்லாமல் என்எம்சியை குடு காலேஜ் சைட்லேருந்து கொடுக்குற ப்ரெஷரு, இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி போட்டு கொண்டு வந்திருக்கிறாங்க. அதோட முடிவாக 10/10/2025 5 மணிக்கு சாய்ஸ் லாக்கிங் எனேபிள் பண்ணி நைட்டு 12 மணி கூட லாக்கிங் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி எகைன் இந்த பிடபிள்யூடி போர்ட்டல் எகைன் நம்ம 10ஆம் தேதி வரைக்கும் போறதுக்கான ஒரே ரீசன், பிடபிள்யூடியோட போர்ட்டலும் ஸ்டில் ஆக்டிவ் அப் டு டுமாரோ ஈவினிங் 5 o'clock 5 மணி வரைக்கும் போர்ட்டல் ஓப்பன்ல இருக்கும். பிடபிள்யூடி போர்ட்டல் ஓப்பன்ல இருக்கும். என்ஆர்ஐ லிஸ்ட் எனி டைம் வரலாம். பட் என்ஆர்ஐ லிஸ்ட் எப்போதுமே கொடுத்ததுலேருந்து மினிமம் 24 hours டைம் கொடுக்கணும். நான் எதிர்பார்க்க அந்த பிடபிள்யூடி லிஸ்ட், அதாவது என்ஆர்ஐ லிஸ்ட் ஆனது இன்னைக்கு நைட்டுக்குள்ள கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். பட் கொடுக்காத சேலஞ்சஸ் வந்துச்சு அப்படின்னா நாளைக்கு மார்னிங் 10 to 11 o'clock அந்த மாதிரி அட்டு பிஃபோர் 12 o'clock வந்தால் மட்டும்தான் அந்த நாளுக்கு பிளான் பண்ணியிருக்க அந்த ஷெடியூல் ஃபர்தராக எக்ஸ்டெண்ட் ஆகாமல் இருக்கும்.
நாளைக்கு 12 வரைக்கும் கொடுக்கல, இன்னைக்கு நைட்டும் கொடுக்கல அப்படின்னா திரும்ப எகைன் ஒன் மோர் டே எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதுல ஒரே ஒரு சந்தோஷமான நியூஸ் என்னன்னா, திரும்ப எகைன் ஒரு வார்த்தை அந்த ரிவைஷரி ஷெடியூலும் போட்டுட்டு ஒரு வார்த்தை மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. தட் இஸ் ரீசன் ஆஃப் இன் த வியூ ஆஃப் அடிஷனல் சீட். ஸோ சில டீம்டு யூனிவர்சிட்டி ஐம் எக்ஸ்பெக்டட் ஆல்வேஸ் எல்லா வீடியோலும் சொல்லியிருக்கிறேன், ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி 150 சீட் வந்தே ஆகணும் பழைய காலேஜ்னு சொல்லிட்டேன். அது இல்லாமல் இந்த வியூ நிறைய தமிழ்நாட்டில் இருக்கிற தரம் உயர்ந்த கல்லூரிகளே சில கல்லூரிகள் என்எம்சிக்கு அப்ரோச் பண்ணி 50 சீட் தான் வாங்கினாங்க. திரும்ப எனக்கு 50 சீட்டையும் கொடுங்க, எனக்கு என்ன குறைகள் இருக்குன்ற மாதிரி அப்ரோச் பண்றதை நம்ம கேள்விப்படுறோம். திரும்பவும் முயற்சி பண்றாங்க. ஸோ சீட்டுகள் அதிகமாக வர 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 நிறைய வாய்ப்புகள் இருக்குன்றது மட்டும்தான் இதுல நோக்கம். பட் நம்ம மார்க் கிடைக்குமா, காம்படிஷன் லெவல் எவ்வளவு இருக்கு, அதுதான் ரொம்ப முக்கியம் இல்லையா? போட்டியானது எங்க இருந்து ஆரம்பிக்குதுங்க? 420 மார்க்ல இருந்து ஆரம்பிக்குது. எங்கிட்டே இருக்கிறார் 419 மார்க், 418 மார்க்கு டீம்டு யூனிவர்சிட்டியில இப்ப போட்டிக்கு வர எனக்கு வாங்கி கொடுங்க. சரி ஓகேப்பா, நீ பரவாயில்ல வாங்கி போய் வாங்கி கொடுத்துன்ற மாதிரி தான் நான் என்எம்சி போறோம், எம்சிசி போறோம், பெருசா சேஞ்சஸ் பார்க்கிறோம். சரிங்களா? டிஎன் மெடிக்கல் கீழே கவர்மெண்ட் கோட்டா அலாட்டட் ஸ்டூடெண்ட் ஒரு சின்ன முக்கியமான விஷயம். ஆல் இண்டியா கோட்டாங்கிறது அது ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதங்க. மொத்தமா அரசு மருத்துவ கல்லூரிகள் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 400 கல்லூரிகள் இந்தியா முழுவதும் இருக்கிற எல்லா கல்லூரிகளுமே பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். நிறைய வீடியோக்கள்ல நிறைய பல்வேறு விதமா நான் என்கரேஜ் பண்ணிட்டே இருந்திருக்கிறேன். என்ன மாதிரி எல்லாருமே என்கரேஜ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். முக்கியமா இந்த வீடியோ பாக்குறேன், எனக்கு என்ன ஒரு 1000 பேர் பார்த்தாலும் கூட அந்த 1000 பேரும் ஒவ்வொரு மாணவனும் ஒவ்வொரு பேரனும் கண்டிப்பாக ஒரு அரசு மருத்துவ கல்லூரியில இருக்கிற மாணவரை கொண்டு இல்ல அவர்கிட்ட இருக்கிற சாய்ஸ் நீங்க ஆல் இண்டியா கோட்டாவும் சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க. கண்டிப்பா சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க. நீங்க ஜாயின் பண்ணிருக்கிற காலேஜ் மட்டும் கூட சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க. நீங்க ஜாயின் பண்ணிருக்கிற அதே அரசு மருத்துவ கல்லூரிக்கு அதுக்கு மேல நீங்க குவாலிட்டியா பார்த்த டிஎன் மெடிக்கல் செலக்ஷன்ல ஒரு சாய்ஸ் ஃபில் பண்ணிருப்பீங்களா, அதே சாய்ஸ் ஆல் இண்டியா கோட்டால வைக்க சொல்லி என்கரேஜ் பண்ணுங்க. முக்கியமா பிஹெச்டி கேஎம்சி டாப் லெவல்ல இருக்கிற காலேஜ் கவர்மெண்ட் கோட்டால 10 லட்ச ரூபாய் பணம் கட்டி ஜாயின் பண்ணிருக்கீங்களா, அவங்க எல்லாருமே சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க. தமிழ்நாட்டு மாணவர்களை ஊக்கப்படுத்தாம யாரும் ஊக்கப்படுத்த போறா? நான் சொல்லாமல் யாரும் சொல்லணும்? எல்லாரும் தான் சொல்லணும். நீங்க இப்போ கண்டிப்பா என்னோட ஸ்டூடெண்ட் காலேஜுக்குள்ளே இருக்கிறாங்க, அதே மெடிக்கல் காலேஜ்ல படிக்கிறாங்க, நிறைய கவர்மெண்ட் காலேஜ்ல படிக்கிறாங்க. ஈவன் எம்எம்சில் தான் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்டே. அவர்கிட்டயும் நான் அதான் என்கரேஜ் பண்றேன். டிஎன் மெடிக்கல் தான் வாங்கணும், ஆல் இண்டியா கோட்டாவுக்கு ட்ரை பண்ண சொல்லியிருக்கேன். இப்போ ஆல் இண்டியா கோட்டால கிடைச்சிச்சுன்னா அவர் ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிடுவாரு, அஸ்பர் த ப்ரோட்டோகால் அழகா ரிசைன் பண்ணி வெளியில வந்துட்டு திரும்ப எம்சி சீட்டை பயன்படுத்திக்கிட்டு உங்களுடைய இடத்தை தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு விட்டு கொடுக்கலாம். தவறே கிடையாது. எத்தனையோ மாணவர்கள் இன்னைக்கு கனவு. சரிங்களா? அதே போல செல்ஃப் பினான்ஸ்ல 10 லட்ச ரூபாயில இருக்கிற மாணவர்கள் கண்டிப்பாக இந்தியா முழுவதும் இருக்கிற அரசு மருத்துவ கல்லூரிகளை அடையாளப்படுத்தி போறது தவறே கிடையாது. நாகாலாந்துல கொடுத்தாலும் சரி, வெஸ்ட் பெங்கால்ல கொடுத்தாலும் சரி, திருப்பூர்ல கொடுத்தாலும் சரி, கவர்மெண்ட் காலேஜ், அது கவர்மெண்ட் சீட்டு. இங்க 10 லட்சம், அங்க 50,000 20,000 30,000 தான் ஃபீஸ். படிக்கலாம் இல்லையா? தப்பே கிடையாது இல்லையா? நான் என்கரேஜ் பண்றேன், நீங்க என்கரேஜ் பண்றீங்களா? உங்க பக்கத்துல இருக்கிற ஸ்டூடெண்ட் என்கரேஜ் பண்றீங்களா? பேரண்ட் என்கரேஜ் பண்றீங்களா? தப்பு கிடையாதுன்னு சொல்லுங்க. அரசு மருத்துவ கல்லூரினா தவறு கிடையாது, சேலஞ்சஸ் கிடையாது, கண்டிப்பா போகலாம். ஸோ அப்படிதான் நான் எப்போதும் என்கரேஜ் பண்ணுவேன். அந்த ஒரு பாயிண்டை நான் நினைச்ச இன்சைட்டை உங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ யூ கேன் ஸ்டார்ட் யுவர் ஒர்க், அட்லீஸ்ட் ரெஃபர் சம் கேண்டிடேட், சம் ப்ரிஃபரபிள். ஆல் இண்டியா கோட்டால தாராளமாக போக சொல்லுங்க, ப்ரிஃபர் பண்ண சொல்லுங்க. அப்படி கிடைச்சதுன்னா ரைட். ஆல்வேஸ் கவர்மெண்ட் கோட்டா பற்றி பிரச்சனை இல்லை. டீம்டு யூனிவர்சிட்டி அந்த 20 to 24 lakhs இல்லையா? ஒரு 5 வருஷம் ஃபோர்ஸ் ஃபீஸாக இருக்கலாம். டிஎன் மெடிக்கல் பொறுத்தவரைக்கும் 15 16 20. நான் டியூஷன் ஃபீஸ் பற்றி மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. சென்டாக் புதுச்சேரி 16,80,000 ரூபாய். அதர் ஸ்டேட் எடுத்தீங்கன்னா மினிமம் 11 லேக்லேருந்து 14 லேக் வரைக்கும் டியூஷன் ஃபீஸ் இருக்கிற காலேஜஸ் நிறைய அதர் ஸ்டேட்ல இருக்கிறாங்க. நியர்பை ஸ்டேட்ஸும் இருக்கு, நார்த் இந்தியாவில் இருக்கு. மார்க் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், நார்த் இந்தியா வரைக்கும் போகலாம். சரிங்களா? ஸோ இதுதான் இங்க இருக்கிற ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ல ஒரு டைரக்ஷனை ஃபர்ஸ்ட் ஃபைனலைஸ் பண்ணுங்க. என் பையனுக்கு நான் இந்த டைரக்ஷன்ல தான் போக போறேன், இதுதான் ஃபைனலைஸ்டு. பட் இதுல சக்சஸ் கிடைக்குமா கிடைக்காதா? தட் இஸ் அல்டிமேட் சேலஞ்சிங் பார்ட். அதுதான் சிரமமான கொஸ்டினே, டவுட்டே, குழப்பமே அதுதான். ஒரு பக்கம் மெடிக்கல் கவுன்சில் குழப்பத்தை ஏற்படுத்துறாங்க, ஒரு பக்கம் எனக்கு ஃபோன் கால் வருது, அதுல ஒரு குழப்பம் வருது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்தாலும் கடைசியில வருமா, கிடைக்குமா, கிடைக்காதா, எவ்வளவு செலவாகும், எவ்வளவு செலவு பண்ண போறேன், எல்லாமே. ஏன்னா ஸ்டே ரவுண்டு போகும்போது அங்க ஒரு 5 லட்சம் கட்டி பார்ட்டிசிபேட் பண்ணணும் தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன்ல. சென்டாக் புதுச்சேரியில 16,80,000 ஆல்ரெடி நம்ம பணத்தை கட்டிட்டோம். ஆல்ரெடி டீம்ல ஒரு 2 லட்சம் கட்டியிருக்கோம். இது ஒரு 20 லட்ச ரூபா இங்க ஒரு பக்கம் டெபாசிட்ல நிக்குது. தமிழ்நாட்டுல 5 லட்சம் கட்டணும், அப்பதான் ஸ்டே ரவுண்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அப்ப இங்க ஒரு 25 லட்சம் ஆயிடுச்சா? ஒன்னே தமிழ்நாட்டுல சீட்டு வாங்கினா அதுக்கு ஒரு 5 லட்சம் கட்டணும். ஒரு 50 லட்ச ரூபா கையில பணம் இருக்கணும். ஸோ மணி ஆல்வேஸ் இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் லோன்லாம் பிளான் பண்ணி என்ன பண்ணுறதுனே தெரியாம குழப்பத்தில் இருப்பாங்க. ஸோ நம்ம we can write as a very clear manner. அழகா ஒரு பையன் இங்கதான் போக முடியும் தெளிவா எழுதி ஒவ்வொரு மாணவனையும் கைட் பண்ண ரெடியா இருக்கிறோம்.
திஸ் இஸ் ப்ரீமியம் போர்ட்டல். ஸோ நான் ரொம்ப என்னுடைய அனுபவத்தை நான் வந்து என்னுடைய மாணவருக்கோ என்னோட ஸ்டூடெண்ட்டுக்கோ ஸ்டிட் வித் ஹிம், என் கூட உட்காந்து அவங்களோட தேவைகளை எழுதி அவங்க சக்ஸஸ் கொடுக்க ட்ரை பண்ணி பார்க்குறேன். சரி, ஒரு மிகப்பெரிய தொகையை செலவு பண்ணி ஒரு பொருளையோ ஒரு படிப்பையோ வாங்க போகிறோம். அதுக்கு ஒரு ப்ராப்பர் கன்சல்டிங் இல்லைன்னா என்னங்க அர்த்தம்? பி குட். ஓகே, எனிவே நான் ஹார்ட் லாக் எல்லாமே சொல்லிட்டேன். ஸோ ஃபர்தர் எம்சிசி எக்ஸ்டெண்டட். ஸோ சூப்பரான வீடியோவாக நானே ஃபீல் பண்ணுறேன். ஸோ டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனில் இருக்கிற எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும், எம்சிசியை ஃபாலோ பண்ணணும். யூ கேன் ஃபைனலைஸ் யுவர் டெசிஷன் அண்ட் டைரக்ஷன். ஓகே, ஸோ அடுத்தடுத்த வீடியோக்கள் நிறைய இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். நம்ம தான் முதல் வீடியோ கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். ஃபர்தர் எம்சிசியோட எக்ஸ்டென்ஷன் இருக்கான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஸோ நன்றி, வணக்கம்.